வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கு வடை. ரொம்ப ஈஸியாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடியது. வாங்க அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். பனங்கிழங்கு 6 எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், 2 வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், சோம்பு, சீரகம், உப்பு தேவையான அளவு, வரமிளகாய் 4 எடுத்திருக்கேன். அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிழங்கை இந்த மேல் இருக்க தோலை எடுத்துட்டு நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி குக்கரில் 5 விசில் விடணும். இப்போ பனங்கிழங்க தோல் நல்லா இந்த மேல் இருக்கிற இல்லையா, இந்த லேயரை எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம வேக வைக்கணும். அது உளிச்சா அழகாக வந்துடுது. இதெல்லாம் சீசன் டைமில் தான் நம்ம சாப்பிட முடியும். வெறும் டைமில் நமக்கு கிடைக்காது. சீசன் டைமில் சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இந்த குட்டீஸுங்க சாப்பிட்றதுக்குலாம் நமக்கு ஒரு வழி பண்ணிட்டுருவாங்க. இப்போ நம்ம இருந்தால் அவங்க உடனே வேக வச்சு அப்படியே உப்பு தடவை சாப்பிட்றலாம். ஆனால் அந்த குட்டீஸுங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை 2-3 கட் பண்ணிட்டு நம்ம வேக வைக்க வேண்டியது தான். பாருங்கள், கழுவியாச்சு. அதே போட வேண்டியது தான். அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு 5 விசில் வரணும். சவுண்டு அடங்கிடுச்சு. எடுக்கிறேன் நான். வெந்திருக்கா என்னன்னு பார்க்கலாம். இது எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னா, உள்ளே இருக்க தண்டு பார்த்தீங்களா, இதை அப்படி ஒரு அமுக்குனா போதும். பாருங்கள், நல்லா அது வெந்திருக்கு. பாருங்கள், இப்படி கட் பண்ணி போடலாம். அப்படி உடச்சிங்கனாவே அது மீதி கொஞ்சம் நார் இருந்தால் கூட அது வந்துடும். நம்ம அதை அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போட வேண்டியது தான். ஒவ்வொன்றில் நார் இருக்காது, ஒவ்வொன்றில் நார் கொஞ்சம் இருக்கும். இதை எடுத்துருக்கேன், அவ்வளோதான். கிழங்கு பாருங்கள், நல்லா குறவரப்பாக அரைச்சாச்சு. தண்ணியெலாம் விடக்கூடாது. ஏன்னா வடை இல்லையா, நம்ம தண்ணி விட்டோம் அப்படின்னா வடை அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம தண்ணியே விடாமல் அரைச்சிக்கணும். இதுக்கும் அதே மாதிரி வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பருப்பை தனியாக அரைச்சிட்டு வரணும். பாருங்கள், வடைக்கு பருப்பு நல்லா ஊறிடுச்சு. 1.5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை குறவரப்பாக அரைச்சிக்க வேண்டியது தான். அரைச்சி காமிக்கிறேன். நான் பாருங்கள், குறவரப்பாக 1 கிராம் தான் போட்டிருக்கேன். இதோடு சீரகம், சோம்பு, வரமிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி 1 தடவை அடிச்சுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி, பூண்டு இதெல்லாமே இதெல்லாம் ஆட் பண்ணணும் இல்லையா, ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 தடவை அடிச்சுக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக வரணுன்னா கூட இந்த 2 மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், சோம்பு 2 ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம், தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் தண்ணி விடாமல் குறவரப்பாக அரைக்க வேண்டியது தான். பாருங்கள், குறவரப்பாக அரைச்சாச்சு. இப்போது அந்த கிழங்கு, வெங்காயம் இதை அரைச்சது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம வடையாக தட்ட வேண்டியது தான். நல்லா அப்படி பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா, தண்ணி விடாமல் அரைச்சாதான் வடைக்கு ஜம்முன்னு இருக்கும். தண்ணி விட்டிங்கன்னா வடை அப்புறம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம் இருக்கு இல்லையா, அது ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உடனே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம அப்படி வடையை தட்டி அப்படி போட வேண்டியது தான். எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூப்பராக. இப்போது வடையை தட்டியாச்சு, போடலாம்.
கிழங்கு வந்து நார்மல் தான். நம்மளுடைய திங்கிங்கும் அது எப்படி குழந்தைங்கள சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் நம்மளுடைய வித்தியாசமான சமையலே இருக்குது. பாருங்கள், வடை சூப்பராக வந்திருக்கு. ஜம்முன்னு ஒரு பிளேட்டுக்கு மாதிரி உங்களுக்கு பனங்கிழங்கு வடை சூப்பராக ரெடியாச்சு. ஜம்முன்னு இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ டெய்லி 2:15 வரும். மறக்காமல் பாருங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.